ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ப்ரோட்டீன் மிகுந்த வேர்க்கடலை சேலட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வேர்க்கடலை சேலடுக்கு வேர்க்கடலை ஒரு கப் எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 2-3 தடவை கழுவிட்டு கடலையை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. மூடி வச்சிடலாம். கடலை நல்லா ஊறி இருக்குது. குக்கர் வச்சுக்கோங்க. 3 விசில் கடலையை ஆட் பண்ணிக்கோங்க. கல் உப்பு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். வேர்க்கடலை நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிடுங்க. கடலில் உள்ள தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபில்டர் பண்ண தண்ணியை நீங்கள் தூர கொட்டாதீங்க. சப்பாத்தி மாவு பிசையும்போது இதை ஆட் பண்ணி சப்பாத்தி பிசைஞ்சிக்கோங்க. நல்ல சாஃப்டாக இருக்கும், நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் சப்பாத்தி. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம ஃபில்டர் பண்ண கடலை ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்கின வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கேரட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். குக்கும்பர் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லி இலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் மாங்காய் ஆட் பண்ணாலும் நல்லா சூப்பராக இருக்கும். மாங்காய் சின்ன பீசஸாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கடலை வேக வைக்கும்போது உப்பு போட்டிருந்தோம், பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர்த்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எல்லாமே ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஹெல்த்தியான வேர்க்கடலை சேலட் நமக்கு ரெடியாக இருக்குது. இது டின்னருக்கு நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்க டின்னருக்கு இதே மாதிரி சாப்பிடுங்க. ப்ளஸ் இது ஈவினிங் ஸ்நாக்காகவும் சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். வேர்க்கடலையில் நமக்கு ப்ரோட்டீன் நிறைய இருக்குது. இதே மாதிரி சேலட் செஞ்சு சாப்பிடுங்க. லாஸ்ட்டாக இதில் ஹாஃப் லெமன் புழிஞ்சு ஊற்றிக்கோங்க. ஒன் டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸ்நாக்காக பிள்ளைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்காக இதை கொடுங்க. ஹெல்த்தியான ஸ்நாக் இது. நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கூட இதை வச்சு கொடுத்து விடலாம். இந்த வேர்க்கடலை சேலட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.